So hi guys, welcome back to another video. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஃபியூச்சர்ஸில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல இதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய எல்லா கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸும் முடித்தவங்களுக்கு தான் இது புரியும். ஸோ அதை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா இது பேட்டர்னாக மாறிடும். பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி விழும். ஓகேவா? ஸோ இதுக்குமே சில ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. So before we start, as I always say, bias first. எந்த மாடலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பயாஸ் முக்கியம். ஆனால் ஸ்கேல்பிங்க்கு இதுக்கு அவ்வளோ பெரிய பயாஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இதில் 2 மாடல் இருக்குது. ஒன்று ஸ்கேல்பிங், இன்னொன்று இன்ட்ராடே. ஸ்கேல்பிங் இன்ட்ராடேன்னா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங்னா ஜஸ்ட் லைக் ஒரு 3 to 4 கேண்டில்ஸ் இல்லை 5 கேண்டில்ஸ், மேக்ஸிமம் 5 to 10 கேண்டில்ஸ்குள்ளே பிடிச்சிட்டு வெளில வருது. இன்ட்ராடே அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனை ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பேன்ஷனில் பாதி ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல்பிங்கான ரூல்ஸ். ஒரு நிமிஷம் மைக் எங்கே வச்சுக்கிறேன் எங்கேயாவது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல்பிங்கான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கான்ஃப்ளூன்சஸ் சொல்லிடுறேன். எய்தர் 90 ஆர் மைக்ரோ ஆர் SMT ஃபில் இருந்தாலே போதும். இதில் ஏதாவது ஒரு 2 ஸ்டேஜ் வேணும். 2 ஸ்டேஜ் நீடு. அடுத்தது இன்ட்ராடேக்கு வீக்லி டெய்லி ஆர் டெய்லி 90 ஆர் டெய்லி SMT ஃபில். ஸோ இதுதான் இந்த 2 ஸ்டேஜ். சம்டைம்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் எல்லா நாளும் வீக்லி டெய்லி ஃபார்ம் ஆகாது, டெய்லி 90 ஃபார்ம் ஆகாது. சம்டைம்ஸ் ஸ்கேல்பிங் தான் வரும். ஸோ அப்படி வரும்போது நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே கீ லெவல் வேணும். ஸோ let me go few trade examples before I proceed further. Maybe you can get a better understanding of what I am trying to say. ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப் எங்கே எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே 3 AM கேண்டலுக்கு ஒரு ஸ்கேல்ப் எடுத்திருந்தேன். எங்கே வெட்னஸ்டே 3 AM? வெட்னஸ்டேவா தேர்ஸ்டேவா? சாரி, தேர்ஸ்டே. தேர்ஸ்டே 3 என்கே சாத்தினா இது 1 hour FVG. ஓ, பழைய சார்ட்டுக்கு போயிட்டேங்க, சாரி மன்னிச்சுக்கோங்க. இங்கே இருக்கு வெட்னஸ்டே 3 AM ஸ்கேல்ப். இது வேறு ரேண்டம் பாரா? பார் 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 ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்கேல்பிங் சீரீஸ். ஓகேவா? சிம்பிள் ஸ்கேல்ப் தான். ஸோ வி ஹாவ் திஸ் 1 hour FVG. ஸோ மேலே வி ஹாவ் நோ சைக்கிள்ஸ் எக்ஸப்ட் இங்கே வீக்லி மட்டும்தான் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸப்ட் இங்கே வீக்லி இருக்குது, அதுவுமே வெட்னஸ்டே ஃபார்ம் ஆனது. ஸோ தேர்ஸ்டேக்கு பைக்கு வீக்லி இருக்குது. பட் when the order flow படி பார்த்தா மார்க்கெட் இஸ் bearish. ஸோ இந்த ரேஞ்சோட லோஸ்க்கு போயிட்டுருக்கு, இந்த லோஸ்க்கு. ஸோ கம்மிங் இன்ட்டு M15 டைம் ஃப்ரேமில் பார்த்தா டெய்லி சைக்கிள்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி இடத்துல என்னால் இன்ட்ராடே மாடலை எடுத்துகிட்டு வர உள்ளே வர முடியாது. ஸோ நான் இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். என்னடா இது இன்ட்ராடேக்கு மாடல் கம்மியாக தான் வர மாதிரி இருக்குது இப்போ ரீசெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன டியூன் பண்ணிக்கிட்டேன் ஸ்கேல்பிங்க்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னோடய வின் ரேட்டுன்றதும் சரி, எனக்கு வர அந்த ஒரு அந்த ட்ரேடோட லைக் எப்படி சொல்கிறது, அந்த ட்ரேடோட எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. லைக் என் டேரெக்ஷனில் தான் போகுது, நான் டேரெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே கை வைக்கலன்ற போது இட்ஸ் ஆக்டிங் ஆஸ் அ லைக் ஓகே, நல்லா இருக்குது, புரியுது எனக்கு. ஸோ நவ் வி வெயிட் ஃபார் 3 AM. ஸோ இந்த இடத்துல இப்போ ஐ எம் ட்ராப்பிங் டவுன் டு M5. ஸோ இப்போ 3 AMக்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும், லண்டனோட கேண்டில். ஸோ இங்கே தான் நான் சொன்ன அந்த 2 ஸ்டேஜஸ்ன்றது வரும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், we have a 90 minute at the highs. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங்க்கு ரூல்ஸ் பார்த்தோம்ல, எய்தர் 90 மைக்ரோ வேணும், சாரி 90 மைக்ரோ ஆர் 90 SMT ஃபில், 90 மைக்ரோ SMT ஃபில், இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு 2 ஸ்டேஜ் வேணும். ஸோ ஹியர் we have the 2 stage SMT fill with YM under 90 minute. So you can simply enter off trade here with your stop loss at this high. ஸோ ஸ்கேல்பிங்க்கு நான் ஆர்ஆர்லாம் பார்க்க மாட்டேன், 1:1 மினிமம் வந்துடும் எனக்கு. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், we risk around 900 to make 1700. ஸோ this is the scalping series, ஸ்கேல்பிங் மாடல். ரொம்ப பெரிய டார்கெட்லாம் இருக்கவே கூடாது, எடுத்துகிட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்கணும் கிடைக்கிறது. அண்ட் பூம், முடிஞ்சு. ஸோ we simply wait for a 1 hour SMT to fill. 1 hourல SMT fill, 1 hourலையுமே SMT fill இருந்ததா? இல்லை, 1 hourல SMT fill இல்லை. Actually we have a 5 minute SMT fill at this area. 5 minute SMT fill paired with a 90 minute at the highs.
ஸோ ஈஸி ட்ரேட். மைக்ரோ இல்லைன்னு நினைக்கிறேன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், ஆர்எல்ஸ் மைக்ரோ இருந்திருக்கான்றதும் தெரியல. மைக்ரோ இல்லை. ஸோ வி ஹாவ் அ 90 அண்ட் அ எஸ்எம்டி ஃபில் ஹியர். சேம் கோஸ் ஃபார் நேத்தோட ட்ரேடுமே காட்டுறேன். எஸ்டர்டே ஆல்சோ ஐ டுக் ஒன் ட்ரேட், ஃப்ரைடே லண்டன் செஷன் ஸ்கேல்ப். இது வெறும் லண்டனுக்கு தானா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கிடையாது, நியூயார்க்குமே இருக்குது. ஐ வில் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நான் முடிச்சுக்கிறேன். கடை இது ஏஷியா, இங்கே இருக்கு, சாரி, அதே சேம் லண்டன் தான். let me drop it down to M15 time frame here. As you can see, 15-minute oda SMT, 15-minute oda FAG. We are just gonna play 15-minute internal to external. Here we have equal lows, inga pathina theriyum, relative equal lows, and now we wait for a cycles. 15-minute la we had this SMT fill, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 15 minutes we had this SMT fill and we also have a 90 micro, if I'm not wrong. Micro இருந்துச்சா? ஒரு நிமிஷம், இண்டிகேட்டர் லோடிங்கில் இருக்குது. okay, we actually have a 2-stage SMT fill. so 15 minute oda ஒரு SMT fill plus 5 minute oda SMT fill, சாரி 1 minute oda SMT fill. இந்த FEG-குள்ளே NQ மட்டும் தான் ட்ரேட் ஆகிருக்கும். YM never traded to that FEG, as you can see. YM-ல அது left open. so we had both the stages. so entering right off here with my stop loss above this high and my target relative equal lows. so இந்த ட்ரேட் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் அவுட் தான் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ட்ரம்போட கேண்டில், ஐ கான்ட் டூ எனிதிங். in the candle I got stopped out, but I then again re-entered here. in the candle oda volume imbalance la I went an entry with my stop loss here and with my target here. voila. so this is the scalping method that I am saying. see இதை வந்து பேட்டர்ன் ட்ரேட் பண்ணால் கன்ஃபார்மாக அடி விழும். ஸோ அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய அந்த QT-யோட சீரீஸை ஃபுல்லாக முடித்தா தான் உங்களுக்கு இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம், எதனால் இந்த SSMTஸ்லாம் யூஸ் ஆகுது, இதோட பர்பஸ் என்ன அப்படின்றது புரிய வரும். நெக்ஸ்ட்டு நியூயார்க்கோட ஸ்கேல்பிங் மாடல் பார்ப்போம். நேற்று நியூயார்க்கில் ஒரு ட்ரேட் வந்துச்சு. ஆக்சுவலி ஐ மிஸ்ட் இட், பட் ஐ வில் ஷோ யூ. எங்கடா அது பாரே முடிஞ்சிருச்சா? வாட் த ஃபக், 10 AM. இங்கே இருக்கு. ஹியர். ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ் கேண்டில். ஸோ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா we have this unfilled 1 hour FAG. ஓகே, ப்ரைஸ் இப்போ நின்றுட்டுருக்கிறது ஒரு விதமான டிஸ்கவுண்டரு. இங்கே லெஃப்ட்டில் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்டரே இருக்கும். ஸோ லெட் மீ ட்ராப் டவுன் டு M5. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சைக்கிள்ஸ் இருக்குங்க, இங்கே நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா we have a 90 minute. and then if I drop down to M1, we also have a microcycle at this low. Microcycle, wait for a change in state of delivery, and there is your turtle soup. This is your turtle soup. so turtle soup முடிஞ்சா, now we need to wait for a change in state of delivery or an inversion. so இந்த ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஃபில் வரவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபில் இந்த IFEG-யோட அபவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த IFEG-க்கு ரீடெஸ்ட்டே வரல ப்ரைஸ். ஸோ திஸ் வாஸ் மை ஃபில் அண்ட் திஸ் லோ வாஸ் மை ஸ்டாப் லாஸ். வேர் இஸ் த ஸ்டாப் லாஸ்? அண்ட் திஸ் வாஸ் மை டார்கெட். சாரி, பை அடிச்சிருக்கணும், செல் லிமிட். திஸ் வாஸ் மை டார்கெட். ஈஸி ஸ்கேல்ப், லைக் லிட்ரலி இது எவ்வளோ ஆறாரு, இது ஒரு 1:1.5 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ வித் மை ஸ்டாப் லாஸ் ஹியர் அண்ட் வித் மை டார்கெட்ஸ் அட் திஸ் ஐனா 1:1.6. எவ்வளோ பாயிண்ட்டு? 50 பாயிண்ட், 30 பாயிண்ட் ஸ்டாப். ஸோ சின்ன ஸ்கேல்ப்பு தான், இதுக்கு டேட்டா ரொம்ப மஸ்ட்டு. டேட்டா இல்லாமல் இதை ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் காட், மாட்டிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரைஸ் அகைன் நீங்கள் வந்துட்டு ப்ளா 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 மறுபடியும் ஃபுல்லாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் சடனாக மேலே போய்ட்டு ஈக்குவலாக வச்சுட்டு அகைன் கீழே வந்தான்.
கீழே வந்துட்டு தென் ட்ரம்ப் மாமா போயிட்டு மேலே ஏற்றி விட்டார். So this was the trade, and these are some of the examples that I want to show to you. இதுதான் அந்த scalping model. You don't need to wait for a 90 daily 90 அந்த சீக்வன்ஸ் தான் வேணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்கேல்பிங் மாடலுக்கு. ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி இதை நான் கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களுமே டேட்டாஸ் க்ரியேட் பண்ணலாம். பட் யூ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் சார்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா கொஞ்சம் கடினமாக மாறிடும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த ஒரு ஸ்கேல்பிங் மாடல் தான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டலாம், பட் எனக்கு இந்த ஸ்கேல்பிங்கன்றதுனால இதனால் மைண்டில் ரிமெம்பர் வச்சுக்க முடியல டக்கு. இன்னொரு ஆக்சுவல் ஸ்கேல்ப்பை நான் ஒன்று பண்ணேன்னு நினைக்கிறேன். வெயிட், ஏஷியாவில் பண்ணேன். ஏஷியன் ஸ்கேல்ப்பே ஒன்று பண்ணேன். இந்த அன்ஃபில்டு 1 hour ரெஃப்யூஜி வரைக்கும் ஃப்ரைடே சேம் அதே மாடல் வச்சு தான் 5 minute வரேன். we had this micro cycle at the lows. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்ரோ அண்டு SMT fill. இந்த ஒரு ரெஃப்யூஜிக்குள்ளே NQ ட்ரேட் ஆகிருப்பான் அண்ட் ESYM never traded to that ரெஃப்யூஜி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு என்ட்ரியுமே I took on ஃப்ரைடே மார்னிங். ஸோ ஐ வெயிட்டட் ஒரு மைக்ரோ சைக்கிளுக்கு அண்ட் இப்போ வரும் ஒரு விக்கு வந்துட்டு போயிருக்குமே. we had this micro. ஸோ மைக்ரோ வந்தோடனே I went in this M1 change in state of delivery by with my stop loss at this body and with my target these size. So 90 micro, all we need is a 2 stage and price இந்த ஹைஸுக்கு போனோடனே I moved my stop loss to break even and there is the TP. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு ஸ்கேல்பிங் சீரீஸ். ஸோ இது 2 ஸ்டேஜ் இருக்கும். 2 ஸ்டேஜில் we can scalp somewhere around 30 to 25 points. இந்த ட்ரேடே எவ்வளோ பாயிண்ட் இருக்கும்? இந்த 1 minute 60 1 minute எடுத்திருந்தா how many points? இங்கேருந்து இந்த ஹைஸ்க்கு somewhere around 19 points with your stop loss 13 points. ஸோ ஒரு NQ அடித்தா 19-20 pointsனால் $400. ஸோ you're risking somewhere around 250 to make 400. ஸோ பட் இதை பேட்டர்ன் ட்ரேட் பண்ணிங்கன்னா அடி கொஞ்சம் விழும். ஸோ பி கேர்ஃபுல். லைக் எனக்கு டெய்லி 90 வேணும் இல்லை வீக்லி டெய்லி என்ன மாதிரி இருக்கிறவங்க ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் இது. ஸோ பேக் டெஸ்ட் திஸ் அண்ட் கெட் டேட்டா அண்ட் ட்ரேட் அக்கார்டிங்லி. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி கைஸ். பீஸ் அவுட்.